26/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான புருஷோத்தம சங்கமேக பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கீங்க. நீங்க மனிதர்ல இருந்து தேவதையாக இப்ப ஆக வேண்டும்ன்றாரு. ஆகவே தெய்வீக குணங்களும் வேண்டும்ன்றாரு. நம்மளோட ஏமே இப்ப தேவதை ஆகிறதான். அதனால நம்ம பாபா மாதிரியே இப்ப மாறணும். பாபா மாதிரி பாப்தாதா மாதிரியே இருக்கணும். அப்பதான் தெய்வீக குணங்களோட இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கேள்வி: பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும், ஏன்னு சொல்றாரு. பதில்: முழு நாளின் அட்டவணையில் சார்ட் சொல்லிட்டே இருக்கார் பாபா. முழு நாளின் அட்டவணையில் எந்த ஒரு பாவ கர்மமும் இருக்கக்கூடாது. இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்ன்றாரு. டெய்லியுமே சார்ட் வைக்கணும். நல்லா முயற்சி பண்ற குழந்தைகள் கண்டிப்பா அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. சார்ட் வச்சு வச்சு பார்ப்பாங்கன்னு சொன்னார். நேத்து கூட சொன்னாரு. அதனால அட்டவணை வைக்கும் போதுதான் நம்ம எந்த ஒரு பாவகர்மமும் இருக்கக்கூடாதுன்றத நம்ம செக் பண்ணணும். இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்ன்றார். ஏனென்றால் உங்கள் முன்னிலையில் பாபா எப்படி இருக்கிறார்னா தர்மராஜன் ரூபத்துல நின்று கொண்டுள்ளாராம். தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்கிறாரு. கூடவே அவர் கூட தர்மராஜன் இருக்கிறாரு. அதனால இப்ப சோதித்து பாருங்கள்ன்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? ஸ்ரீமத் படி எத்தனை சதவீதம் நடக்கிறோம்? ராவண வழிப்படியோ நடக்கவில்லையே என்றதை செக் பண்ணுங்கன்றாரு. ஏனென்றால் பாபாவுடைய ராக ஆன பிறகு ஏதேனும் விக்ரமம் நடந்தால் 1க்கு 100 மடங்காக தண்டனை கிடைக்கும்ன்றாரு. இப்ப நம்ம நான்பிக்கைவா இருக்கும்போது கூட 1 மடங்கு தண்டனை தான். எபிக்கு ஆயிட்டு நம்ம திரும்ப அதே மாதிரி பழைய மாதிரி மாயா கூட சேர்ந்துக்கிட்டு தவறான ஏதாவது செஞ்சோம்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்ன்றாரு. ஓம் சாந்தி. பகவானின் வாக்கு சொல்றாரு. இதுவோ குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு மனிதரையோ தேவதையோ பகவான் என சொல்ல முடியாதுன்றாரு. இங்கே நீங்கள் அமரும் போது புத்தியில் இருக்கணும். நாம் சங்கமயுக பிராமணர்கள்ன்றது நமக்கு நம்ம மதுபன்ல இல்ல முரளி கேட்கும் போது நம்ம உட்காரும் போது நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்னா சங்கமயுக பிராமணர்கள்ன்றது ஞாபகம் இருக்கணும்ன்றாரு. எதுவும் சதா யாருக்கும் நினைவே இருப்பதில்லைன்றாரு. ஆனால் அடிக்கடி மறந்து போயிடும்ன்றாரு. தங்களை உண்மையிலேயே பிராமணர் என உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பதும் கிடையாதுன்றாரு பாபா. நம்ம பிராமணர்ன்றதே மறந்துடுறோன்றாரு. பிராமண குழந்தைகள் பிறகு தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும்ன்றாரு. நாம் சங்கமயுக பிராமணர்கள். நாம் சிவபாபா மூலம் புருஷோத்தமர் ஆகி கொண்டிருக்கிறோம் சொல்றாரு பாபா. ஞாபகப்படுத்துறாரு. இந்த நினைவு கூட அனைவருக்கும் இருப்பதில்லைன்றார். இது கூட ஞாபகம் இல்லைன்றார். அடிக்கடி இதை மறந்து போறாங்க. அதாவது நாம் புருஷோத்தமர் சங்கமயுக பிராமணர்கள். இது ஞாபகத்துல இருந்தா கூட பாபா ஞாபகத்துக்கு வருவார்ல, அதே மறந்துடும்ன்றாரு. இது புத்தியில் நினைவு இருந்தால் கூட அகோ சௌபாக்கியம் தான்றாரு. எப்போதுமே நம்பர் வார் இருக்கத்தான் செய்யறாங்கன்றாரு. கிளாஸ்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் பாடம் எடுப்பாங்க. அது படிக்கிற பசங்க படிக்கும், படிக்காத பசங்க படிக்காது. லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு நிறைய படிக்காமலும் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா ஸ்கூல்ல. அதே மாதிரிதான் இங்கே நம்பர்வா தான் இருக்கிறாங்கன்றார். அனைவரும் அவரவர் புத்தியின் அனுசாரம் புருஷார்த்திகளாக முயற்சி செய்பவர்களாக இருக்கிறாங்கன்றாரு. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தவர்கள், புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள்ன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், நாம் எப்போது மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்கிறோமோ அப்போதுதான் நாம் புருஷோத்தமம் ஆகிறோம். நம்ம ஆத்மா எப்போ உத்தமமா ஆகிறோம்னா அன்பான அப்பா சிவன் கிடைச்சிருக்காரு இல்லையா, அவரை நினைக்கணும். அவர் எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் புருஷோத்தமர் ஆகிறோன்றாரு. அவரை நினைச்சாதான் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி அவரை நினைக்கதான் அவரோட குணம் நமக்கு வரும் இல்லையா. அதனால அவரை எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க உத்தமமா ஆகிறீங்கன்றாரு. நினைவின் மூலம்தான் பாவங்களே அழியும்ன்றாரு. பாபா நினைச்சாதான் நம்ம பாவம் அழியும். யாராவது பாவம் செய்வார்களானால் அது 100 மடங்காக அதிகரித்து விடுன்றாரு. இங்க பிகே ஆயிட்டு நம்ம பழையபடி அந்த எண்ணம் சொல் செயல துக்கம் கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம பாவம் பண்ணோம்னா கண்டிப்பா 100 மடங்கு அதிகரிச்சிடும்ன்றாரு. முன்பு பாவம் செய்தவர்களுக்கு 10% அதிகரிச்சது, இப்போதோ 100% அதிகரிக்கின்றதுன்றாரு. ஏனென்றால் ஈஸ்வரனின் மடியில் வந்துவிட்ட பிறகு பாவம் செய்கிறீர்கள் இல்லையான்றாரு. இப்ப பாபா குழந்தை ஆயிட்ட பிறகு அவர் மடியில நம்ம பாவம் செய்யும் போது அது அதிகரிக்குது, 100 மடங்கு ஆகுதுன்றாரு. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை புருஷோத்தம் மற்றும் தேவதை ஆக்குவதற்காக இப்ப படிப்பிக்கிறார். அவர் எதுக்கு நம்மளை இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? நம்ம தூய்மையாகி தேவதையாகிறதுக்காக தான், புருஷோத்தமா ஆகிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்காக தான் நம்மள படிப்பிக்கிறார். இந்த நினைவு யாருக்கு நிலையாக உள்ளதோ அவர்கள் அலௌகிக சேவையும் அதிகம் செய்து கொண்டே இருப்பார்கள்ன்றாரு.
சதா மலர்ந்த முகம் உள்ளவர்களாக ஆவதற்கு மற்றவர்களுக்கும் இப்ப வழி சொல்லணும்ன்றாரு. எங்கே சென்றாலும் சரி புத்தியில் இது நினைவிருக்க வேண்டும், நாம் சங்கமயுகத்துல இருக்கிறோம். நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனாலும் நமக்கு நம்ம சங்கமயுக பிராமணர்ன்றது ஞாபகம் இருக்கணும். சங்கமயுகத்துல இருக்கிறோன்றது ஞாபகம் இருக்கணும்ன்றாரு. இது புருஷோத்தம சங்கமயுகம்ன்றாரு. இது நமக்கு இப்ப புருஷோத்தம சங்கமயுகம். அவர்கள் புருஷோத்தம மாதம், இந்த மார்கழி மாசம் எல்லாம் சொல்லுவாங்க, மார்கழி இதெல்லாம் புருஷோத்தம மாசம் சொல்லுவாங்க, அல்லது வருடம்ட்டு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நாங்கள் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள்ட்டு நம்ம சொல்றோம். இதை நல்லபடியாக புத்தியில் இப்ப தாரணை செய்ய வேண்டும். இப்போ இன்னைக்கு ஃபுல் முறையில நீங்க நல்லா பாருங்க, எந்த வேர்டு அதிகமா சொல்றாருன்னா புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாரு. மறந்து போச்சா அப்படின்னு கேக்குறாரு. இப்போது நாம் புருஷோத்தமர் ஆவதற்கான யாத்திரையில் இப்போ உள்ளோன்றாரு. இப்ப நம்ம ஆத்மா உத்தமம் ஆகணும், அதுக்கான யாத்திரையில இப்ப இருக்கிறோம். இது நினைவிருந்தால் கூட மண்மனாபாவா ஆகிவிட்டதுன்றாரு. அதாவது நான் சங்கம யுகத்துல இருக்கிறேன், நான் பாபா குழந்தைய ஆயிட்டேன், நான் புருஷோத்தம ஆத்மாவா ஆயிட்டு இருக்கிறேன். இது நினைவு இருந்தா கூட பாபா நினைவு வந்துரும்ன்றாரு. நீங்கள் புருஷோத்தம் ஆகி கொண்டிருக்கிறீங்க. புருஷோத்தத்தின் அனுசாரம் மற்றும் கர்மங்களின் அனுசாரம் தான் நம்ம இப்ப புருஷோத்தமா ஆகிட்டு இருக்கிறோம். தெய்வீக குணங்களும் வேண்டும் இல்லையா? இப்ப நம்ம மாறன்னு சொல்றோம், நான் 108 வருவேன், நான் லட்சுமி நாராயணன் ஆயிடுவேன். ஆனா நம்மளுடைய கர்மங்கள் அது தெரியணும்ல. கர்மம், நம்ம செய்யற வேலை, நம்ம பேசுற பேச்சு, நம்ம நடத்த, அதுல தெய்வீக குணங்களும் வேண்டும்ன்றாரு. அதான் சொல்லுவாரு, கண்ணாடி பாருங்க, எதுவுமே செயல்ல தெரியலன்னுவாரு. மேலும் ஸ்ரீமத் படியும் நடக்கணும்ன்றாரு. தங்களுடைய வழிப்படியோ மனிதர்கள் அனைவரும் செல்கின்றனர்ன்றாரு. இப்ப வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க மன வழி பிற வழிதான், தன் மனசு என்ன சொல்லுதோ அதைதான் கேட்பாங்க. அது ராவணனின் வழிமுறைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனசு போன போகலாம் போனோம்னா அது ராவணன் சொல்ற வழி, மாயாவுடைய வழின்றாரு. நீங்கள் அனைவரும் ஒன்றும் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. பாருங்களா, நம்மளே நினைச்சு கூடாதான் நான் பர்ஃபெக்டா ஸ்ரீமத் படி நடக்கிறேன்ட்டு. பாபா சொல்றாரு நீங்களாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்ட்டு கிடையாதுன்றாரு. அநேகர் ராவணன் வழிப்படிதான் நடக்கிறாங்க. பிகேஸே சொல்றாரு, நிறைய பேர் மன வழி பிற வழிப்படிதான் நடக்கிறாங்க. பாபா பேச்சு கேட்கல, மற்றவங்க பேச்சு மனசு சொன்ன வழியில தான் நடக்கிறாங்க. ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சதவீதம் நடக்கிறாங்கன்றாரு. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சதவீதம் பெர்சன்டேஜ் சொல்றாரு. சிலரும் 2% மட்டுமே நடக்கிறாங்கன்றாரு. இங்கே அமர்ந்த போதிலும் சிவபாபாவின் நினைவுல உட்கார்றது இல்ல, அதுவே ஸ்ரீமத் இல்ல. பாருங்க, எங்க ஸ்ரீமத்னா முக்கியமான ஸ்ரீமத் என்ன தெரியுமா? முழு நாளும் பாபா நினைக்கிறதா முக்கியமான ஸ்ரீமத். அதுவே இங்க கிடையாது. அதான் சொல்றாரு, நம்மளே நினைச்சு கூடாது நான் ஃபுல் ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னு. பாபாவே நினைக்கலன்னா நம்ம ஸ்ரீமத் படியே நடக்கல. அதான் சொல்றாரு, சென்ட்ரலே இருந்தா கூட பாபாவின் நினைவுல அமர்றதில்லை. எங்கெங்கோ புத்தியோகம் அலைந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் தன்னைத்தான் இப்ப பார்க்க வேண்டும்ன்றாரு. இதுக்குதான் சார்ட் வைங்கன்றாரு. சார்ட் வச்சு நான் எவ்வளவு நேரம் பாபான்னு நினைச்சேனா, நான் வேற தேகதாரியை நினைச்சேனா, இல்ல பிரச்சனையை நினைச்சேனா, இல்ல அது யாராவது பற்று வச்சுட்டு யாரு மேலேயாவது யாரையாவது நினைச்சிட்டு இருந்தேனா, என்னுடைய புத்தி யோகம் பாபா கிட்ட இருக்கா, இல்ல வேற எந்த விஷயத்துலயாவது இருக்கா, செக் பண்ணுங்க. தினந்தோறும் தன்னை தான் பார்க்க வேண்டும்ன்றாரு. இன்று ஏதாவது பாவ காரியம் செய்யாமல் இருந்தேனா, அதையும் செக் பண்ணுங்கன்றாரு. இப்போ நம்ம காலையில இருந்து அமிர்த வேலை யோகா பண்ணியிருப்போம், யோகா பண்ணி நல்லா சக்தி எடுத்திருப்போம். ஆனா ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே போயிடும். நம்ம வாங்கின சக்தி எல்லாம் வேஸ்ட். அதான் சொல்றாரு, ஃபுல் டே செக் பண்ணுங்க. யாருக்காவது துக்கமோ கொடுக்காது இருந்தேனா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. தன் மீது மிகவும் இப்ப கவனமாக இருக்க வேண்டியுள்ளதுன்றாரு. இப்போ உங்க மேல உங்க அட்டென்ஷன் நீங்க அதிகமா வைக்கணும். ஏனென்றால் தர்மராஜரும் நின்று கொண்டுள்ளார் இல்லையா சொல்றாரு. இப்ப பாபா கூடயே தர்மராஜன் இருக்கிறாரு. அவரும் நம்ம இஷ்டத்துக்கு கர்மெல்லாம் செய்ய முடியாது. கேட்டா பாபா எங்க அப்பா, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நீதிபதியே இருக்கிறாரு கூட. அவர் நீதிபதி பிள்ளையா இருந்தா கூட கூண்டல நின்னா நமக்கு தண்டனை தான். அதனால அவர் நம்ம பிள்ளைலாம் பார்க்க மாட்டாரு. அங்கெல்லாம் பிகே நான் பிகேவே கிடையாது தர்மராஜபுரியில. ஃபுல் கும்பலும் நிற்கும். அதுல பிகேஸும் நிற்பாங்க, நான் பிகேஸும் நிற்பாங்க. ஒருத்தவங்களுக்காக காட்சி காமிச்சு தண்டனை. அதுல நம்மளும் போய் நின்னோம்னா நம்ம பிகே எல்லாம் பாபா பார்க்க மாட்டாரு, நான் பிகே ஒன்றும் பார்க்க மாட்டாரு. எல்லாருக்கும் சரி சமமாதான் தண்டனை. அதனால தர்மராஜும் இப்ப இருக்கிறாரு இல்லையா. இப்போதைய சமயம் தான் கணக்கு வழக்கை முடிப்பதற்கானதுன்றாரு பாபா. இப்ப நம்ம இந்த பிறவி இந்த உடம்புல இருக்கிறவங்க மட்டும் நம்ம கணக்கு, அந்த ஆத்மாவோட நமக்கு கணக்கு வழக்கு இருக்கு. அதாவது அந்த உடம்புல இருக்காங்க இல்லையா, அந்த ஆத்மாவோட நமக்கு பல பிறவி கணக்கு வழக்கு இருக்கு.
அதை தான் இப்போ முடிச்சிட்டு இருக்கோம். அதை வந்து முடிச்சிட பார்க்கணும். மேலும் மேலும் வளர்த்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உயிரோட இருக்க வரைக்கும் நம்மளும் உயிரோட இருக்க வேண்டியது இருக்கும். தேவையா? திரும்ப அப்படியே செத்தாலும் போய் அவங்க கூட பிறக்க வேண்டியதா இருக்கும். இப்படிதான் 2 மாமியார் மருமக சண்டை போட்டே இருந்தாங்களாம். பாபா என்ன பண்ணுவாராம், அவங்க 2 பேரையும் அவங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டே இருந்தாங்களாம். மாறவே இல்லையா. மாறவே இல்லைன்னா அதுக்கு என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணாரு, 2 பேரும் இறந்தாங்க. அடுத்த பிறவில ஒட்டிக்கிட்டு பிறக்க வச்சுட்டாராம். இப்படிதான் பிறக்க வைப்பாராம். பிறக்க வச்சு ஒரே வயித்துல 2 ட்வின்ஸ் மாதிரி பிறந்துட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒன்னாதான் தண்ணி குடிக்கணும், ஒன்னாதான் சாப்பிடணும். அது ஒட்டிக்கிட்டு பிறந்தா என்ன ஆகும்? ஒருத்தவங்களோட தயவு இல்லாம இன்னொருத்தவங்க சாப்பிட முடியாது இல்லையா? இந்த மாதிரி பண்ணி விட்டுருவாராம். அப்புறம் வந்து ஒத்துமையாக்கிடுவாராம். இப்படிதான் ஆத்மாக்கள்ல இருக்கிற கர்ம கணக்கெல்லாம் முடிச்சாகணும். ஏன்னா சுயம் திருந்தணும் இல்லையா? நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம திருந்தணும் இல்லையா? அதனால பாபா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி எல்லாம் செய்வாராம். நமக்கு ஆனா இப்படி நடக்காது. இந்த பிறவிலே நம்ம செஞ்ச தவறை வந்து உணர்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையும், சூழ்நிலை எல்லாம் அமையும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறுற மாதிரி பண்ணுவார். அது மாதிரி டிராமால எல்லாமே இருக்கும். அதனால நம்ம கணக்கு வழக்கு இப்ப முடியிற டைம், இந்த டைம்ல வந்து நம்ம வந்து அதிகமா வந்து கணக்கு வழக்கை ஏற்படுத்திக்க கூடாது. யார் கூடயும் முடிக்கதான் நம்ம பார்க்கணும். தண்டனைகளும் பெற வேண்டியிருக்கும்ன்றாரு. அப்புறம் வந்து நீங்க இங்கேயும் அனுபவிப்பீங்க உடலால, அப்புறம் அங்கேயும் போய் தர்மராஜபுரியிலையும் பாபா வந்து காமிச்சு தண்டனை கொடுக்கும்போது அது வந்து ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. தோலை உரிக்கிற மாதிரி இருக்குமா, அந்த சூட்சும உடல்ல அந்த மாதிரி அனுபவம் ஆகுமா, 5வது மாடில இருந்து உழற மாதிரி அனுபவம் ஆகுமா, இது எல்லாமே அனுபவமா ஆகும் சூட்சும உடல்ல அப்படின்னு சொல்லி, அதாவது இங்க அனுபவிக்கிறத விட மோசமா அங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பதவியும் குறைஞ்சிரும். இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு அசிங்கம். அதனால இங்கே நம்மளை மாத்திக்கணும்னு சொல்றாரு பாபா. குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஜென்மாந்தரத்தின் பாவிகள். நமக்கு தெரியுன்றாரு. பிகேஎஸ்க்கு கண்டிப்பா தெரியும், நம்ம இவ்வளவு அனுபவிக்கிறோம்னா நம்ம அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோம். நாம் ஜென்மாந்தரத்தின் பாவிகள்ன்ட்டு நமக்கே தெரியுன்றாரு. எங்கே ஆகிலும் சிலர் கோயிலுக்கு அல்லது குருவினிடம் மற்றும் சிலர் இஷ்ட தேவதையிடம் செல்கின்றனர் என்றால் சொல்றாங்க, நாம ஜென்மத்தின் பாவிகள் தான் சொல்றாங்க இல்லையா? எங்கேயாவது ஒரு குரு கிட்ட போனா என்ன காப்பாத்துங்க, நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரியல, எனக்கு இவ்வளவு துக்கம் வருது அப்படிதான் போயிட்டு கேட்பாங்க. அழுவாங்க. எந்த கோயில் போனாலும் அழுவாங்க. ஏன்னா நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுங்கள், என்மேல் இரக்கம் வையுங்கள்னா சொல்லுவாங்க. சத்தியுகத்தில் ஒருபோதும் இத்தகைய சொற்களை வெளிப்படுத்த மாட்டார்கள்ன்றாரு. சொர்க்கத்துல அந்த மாதிரி தேவதைகள் அழறதோ தன்னை பாவிகள்னு சொல்லிக்கிறதோ அது மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. சிலர் உண்மை பேசுறாங்க, சிலர் பொய் பேசுறாங்கன்றாரு. இங்கும் கூட அது போல இருக்கிறாங்க. பாபா எப்போதுமே சொல்றாரு, தனது வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பாபாவுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்றாரு. பாபா நிறைய தடவை சான்ஸ் கொடுப்பாரு, முரளியில சொல்லுவாரு. அந்த சான்ஸ் கொடுக்கும் போதே நம்ம எழுதிடணும். நம்ம வந்து அந்த பழைய பிறவில நமக்கு ஆழ் மனசுல என்னென்னலாம் ஸ்டோர் ஆச்சு. ஏன்னா முந்தின பிறவி ஞாபகம் இருக்காது, கண்டிப்பா மறந்து போயிருப்போம். இந்த பிறவி ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆரம்பத்துல இருந்து என்னென்ன நடந்ததோ எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதனால பாபா வந்து நீங்க வந்து லெட்டர் எழுதுங்கன்னு அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் நம்ம எழுதணும். ஏன்னா நம்ம மனசுல அவ்வளோ குப்பை அவ்வளோ உள்ளுக்குள்ளார இருக்குது. அதெல்லாம் நம்ம எழுதி பாபாட்ட கொடுக்கும் போது தான் அதெல்லாம் கடல்ல போய் கரைஞ்சிரும். அப்புறம் கரைக்கும் சக்தி வந்துடும், நம்ம மறந்துடுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய வாழ முடியும் நம்மளால. அதனால பாபா சொல்றாரு, இப்ப நீங்க உங்க வாழ்க்கை வரலாறு பற்றி கதையை வந்து பாபாக்கு எழுதி அனுப்புங்கன்றாரு. சிலரும் முற்றிலும் உண்மை எழுதுறாங்க, எதையுமே மறைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் எழுதிடுறாங்க. வெக்கம் வருகின்றது, இதையோ அறிவீர்கள். தீய கர்மம் செய்வதன் மூலம் அதன் பலனும் கூட தீயதே கிடைக்கும்ன்றாரு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து தவறு செய்யறோம்னா அந்த தவறு வந்து திரும்ப நமக்கு வரும். அதை நம்ம என்ன செய்யறோமோ அதுவேதான் நமக்கு வரும். அது நல்லாவே அனுபவமாகும் சொல்ற. தீய கர்மம் செய்யறதுனால அதன் பலன் கூட தீயதே கிடைக்கின்றார். அதுவோ அல்ப காலத்தின் விஷயம்தான்றாரு. அல்ப காலத்தின் விஷயம் வந்து அந்த எங்க நான்பிகேவா இருக்கும்போது நீங்க ஒரு தவறு பண்ணீங்க, ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்க திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒருத்தவங்க உங்களை திட்டுவாங்க, அவ்வளவுதான். இந்த தீய கர்மம் நம்ம செய்யறோம்னா மத்தவங்க மூலமா மத்தவங்க மூலமா அது கிடைக்கும். இல்ல அவங்க மூலமா கிடைக்கலனா கூட வேற யாரோ வந்து நம்மள காரி துப்பிட்டு போவாங்க, அது அப்பயே அனுபவிச்சணும், அவ்வளவுதான். அது வந்து ஒண்ணுக்கு 1 மடங்கு தண்டனை. ஆனா இங்க வந்து பிகே ஆயிட்டு நம்ம பண்றோம்னா இதுவோ நீண்ட காலத்தின் விஷயம்ன்றாரு. இங்க நீங்க வந்து தீய கர்மம் செய்தால் தண்டனைகள் அடைவார்கள்னு சொல்றாரு. இங்க பிகே ஆயிட்டு சொல்றாரு, பிறகு சொர்க்கத்திலும் மிக தாமதமாக வருவார்கள். இங்க வந்து நம்ம தீய கர்மம் செஞ்சோம்னா கண்டிப்பா பாபா பாருங்க எப்படி எல்லாம் தண்டனை கொடுக்குறாருன்னா சொர்க்கத்திலே லேட்டா தான் வருவோன்றாரு. இதுல வேற வேலைக்காரி எவ்வளவு பயன்படுத்துறாரு. கொஞ்ச நாளா ரொம்ப வந்து முரளியில தர்மராஜ் பேசுற மாதிரி இருக்குது, பாபா பேசுற மாதிரியே இல்ல.
தர்மராஜ் வந்து பயமுறுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, திருத்துற மாதிரி இருக்குது எல்லாரையும். இப்போ வந்து யார் யார் புருஷோத்தமர் ஆகிறார்கள் என்று அனைத்தும் இப்ப தெரிந்து விடுகிறதுன்றாரு. இப்ப எல்லாரும் மனசாட்சிப்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து நம்ம இதெல்லாம் தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்குவாங்க. அவங்க எல்லாம் வந்து யாருன்ட்டு தெரிஞ்சிருதுன்றாரு. அது புருஷோத்தம தெய்வீக ராஜ்யன்றாரு. நம்ம போறது ஆத்மாக்களின் தெய்வீக ராஜ்யம். அது உத்தமமான ஆத்மாக்களின் தெய்வீக ராஜ்யம். உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாக்கள் ஆகிறீர்கள் இல்லையான்றாரு. இப்ப நம்ம அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கிறோம். வேற எந்த இடத்திலும் இது போல யாருக்கும் மகிமை செய்ய மாட்டாங்கன்றாரு. மனிதர்களோ தேவதைகளின் குணங்கள் பற்றியும் கூட அறிந்திருக்கவில்லை. மகிமை பாடுறாங்க என்ற போதிலும் அது கிளிப்பிள்ளை போலதான் பாடுறாங்கன்றாரு. எங்க தேவதைகள் மகிமை பாடுறாங்க, ஆனா கிளிப்பிள்ளை மாதிரி பாடிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அதனால்தான் பக்தர்களுக்கு புரிய வைங்கள் என்று பாபா கூட இப்ப சொல்றார். பக்தர்கள் தங்களை நீசர், மிக தாழ்ந்தவர், பாவி என்று சொல்லும் போது அவர்களிடம் நீங்க கேளுங்க. நீங்க அந்த பக்தர்கள் தானே, இப்ப அவங்க தானே பரந்தாமத்துல இருந்தாங்க. நீங்க சாந்தி தாமத்தில் இருந்த போது அங்கே பாவம் செய்தீர்களா என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்கன்றாரு. நம்ம மேலந்தானே வந்தோம், மேல இருக்கும்போது தூய்மையா தான் இருந்தோம், இங்க வந்து தானே இப்படி ஆயிட்டோம். அதனால நீங்க அங்க இருக்கும்போது இந்த பாவம் எல்லாம் செஞ்சீங்களான்னு கேளுங்க. அங்கோ ஆத்மாக்கள் அனைவரும் பவித்திரமாக தான் உள்ளனர். பரந்தாமத்துல எல்லாருமே தூய்மையாகிதான் போறோம் இங்க இருந்து, அதனால தூய்மையா தான் அங்க இருப்பாங்கன்றாரு. இங்க அப்பவித்திரமாகி உள்ளனர். இங்க பூமியில தான் இதெல்லாம், இது வந்து அல்ப காலத்துக்கு, அதாவது இது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இது போய் தவறு செய்யறாங்க. என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஆனா இதுக்காக போய் தவறு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அப்பவித்திரமாகி உள்ளனர். ஏனென்றால் தமோ பிரதான உலகம் எதுன்றாரு. புது உலகத்துல பவித்திரமாக இருக்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க. சொர்க்கத்துல அப்பவித்திரமாக ஆக்குபவர் ராவணன் தான், மாயா தான் சொல்றாரு. இந்த மாயா தான் வந்து நல்லா இருக்கிறவங்களையும் கெடுத்து விட்டுரும். அந்த மாதிரி மாயா வேலையெல்லாம் பண்ணும். அகங்காரம் வந்துடும். அப்புறம் வந்து காமம், கோபம், பற்று, ஆசை, இது எல்லாம் தான் நம்மளை வந்து அப்பவித்திரமா ஆக்குது. அதனாலதான் அதை கல்பம் நமக்கு வந்து விரோதியா இருக்காது. இச்சமயம் குறிப்பாக பாரதம் பொதுவாக முழு உலகின் மீது ராவணின் ராஜ்யம் உள்ளதுன்றாரு. இந்த நேரம் நமக்கு இந்தியாவிலதான் சொல்றாரு, இந்தியாவிலே இருக்குது. பொதுவா முழு உலகின் மீதுமே இப்ப மாயாவோட ராஜ்யம் தான் இருக்குதுன்றாரு. ராஜா ராணி எப்படியோ அப்படிதான் பிரஜைகள்ன்றாரு. மிக உயர்ந்தவர் மற்றும் மிகவும் தாழ்ந்தவர். இங்கே அனைவரும் பதித்தமானவர்கள். பாபா சொல்றாரு, நான் உங்களை பாவனமாக்கி விட்டு செல்கிறேன். பிறகு உங்களை யார் இப்படி பத்தித்தாக்கிக்கிறார் அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறாரு. டிராமாவை உருவாக்கிட்டு நம்மளே கேக்குறாரு. ராவணன் தான் இப்படி ஆக்குறான்றாரு, மாயா தான் இப்படி பண்ணுது உங்களன்றாரு. இப்போது நீங்கள் மீண்டும் எனது வழிமுறைப்படி பாவனமாகி கொண்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க ஸ்ரீமத் படி நடந்து நீங்க தூய்மையாயிட்டு இருக்கீங்க. பிறகு அரை கல்பத்திற்கு பின் ராவணன் வழிப்படி தூய்மை இழந்தவர் ஆவீர்கள்ன்றாரு. இதெல்லாம் டிராமா, அப்படியே ஸ்கிரிப்ட் அப்படியே எழுதி கொடுத்த மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த டைமுக்கு புத்தியில ராவணன் இருந்தா அந்த ராவணன் மாதிரி நம்ம மாறிடும். அந்த டைமுக்கு பாபா வழியில இருந்தாலும் ஒழுங்கா பாபா மாதிரி பாபா சொல்ற வழிபடி கேட்போம். நம்ம புத்தி எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நம்ம நடிப்போமே. அப்ப 2500 வருஷம் ராவணன் சொன்ன வழிபடி அப்படியே நம்ம தூய்மை இழந்தவரா ஆயிட்டீங்கன்றாரு. அதாவது தேக அபிமானத்தில் வந்து விகாரங்களின் வசமாகி விடுகிறீர்கள்ன்றாரு. இப்ப தேக அபிமானத்துல வர்றதுனால்தான் அந்த 5 விகாரத்துக்கு நம்ம வசமாயிடுறோம். அது அசுர வழி என சொல்லப்படுகிறது. பாரதம் பாவனமாக இருந்தது ஒரு காலத்துல, அதுதான் இப்போது பதிதமாகிட்டுள்ளது, தூய்மையற்றதா ஆகிடுச்சுன்றாரு. மீண்டும் அது பாவனமாக வேண்டும், திரும்ப தூய்மை ஆயிடும்ன்றாரு. பாவனமாக்குவதற்காக பதித பாவனர் பாபாவே வர வேண்டியுள்ளது. தூய்மையாக்கிறதுக்கு தான் பாபாவே வந்திருக்கிறார். இச்சமயம் பாருங்கள், எவ்வளவு ஏராளமான மனுஷங்க இருக்கிறாங்க, நாளை எவ்வளவு பேர் இருப்பார்கள், யுத்தம் கூட நடைபெறும். மரணம் என்பது எதிரிலேயே உள்ளதுன்றாரு. எல்லாருக்குமே தான், பிகேஸ் நான் பிகேஸ் எல்லாருக்குமே எப்ப சாவுனே நமக்கே தெரியாது. திடீர்னு மரணம் வரும். நாளை இவ்வளவு பேரும் எங்கே செல்வார்கள்ன்றாரு. எல்லாருமே அனைவருடைய சரீரங்கள் மற்றும் இந்த பழைய உலகம் விநாசமாகிடும்ன்றாரு. எல்லாமே இந்த உடம்பு இருக்குல்ல, அதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். இந்த பழைய உலகமும் முடிஞ்சிடும். அப்புறம் அங்க சொர்க்கம் வந்துடும். இந்த ரகசியம் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்குது. நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தான் இதை கூட எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் இதையும் கூட யாருமே புரிஞ்சு கொள்ளவில்லைன்றார். கடவுளே வந்து பேசிட்டு இருக்கிறார், ஆனா இதையும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்பேற்பட்டவர் சர்வ சக்திவான், அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா அதை கூட புரிஞ்சலும் இந்த பதவி பெறக்கூடியவர்கள் டிராமா அனுசாரம் என்னதான் செய்ய முடியும், அதிர்ஷ்டத்தில் இல்லைன்றாரு. அவங்களுக்கு தெரியல கடவுள் தான் பேசிட்டு இருக்கிறாரு, ஏன்னா குறைந்த பதவி அடையிறாங்க இல்லையா, அதனால அதிர்ஷ்டத்துல இல்லை. இப்போதோ
குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும்ன்றாரு. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஞான கடலாக, சுகத்தின் கடலாக இப்ப ஆக வேண்டும்ன்றாரு. ஆக்கக்கூடிய பாபா கிடைத்துள்ளார் இல்லையா, அவரை மாதிரி நம்மளும் ஞான கடலா ஆகணும்ன்றாரு, சுக கடலா ஆகணும்ன்றாரு. அந்த மாதிரி ஆக்கக்கூடியவரே கிடைச்சிட்டாரு இல்லையா. தேவதைகளின் மகிமை பாடப்படுகின்றது. சர்வகுண சம்பன்ன, அதாவது எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்க, சம்பன்னமானவங்க. அப்படியே எல்லா குணங்களும் நிறைஞ்சி அப்படியே ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லா குணம். அன்புனா அன்பு 100%, அமைதினா அமைதி 100%. நிறம் இருந்தா எப்படி இருக்கும், அவங்க அப்படி இருப்பாங்க தேவதைகள்னா. அந்த மாதிரி நம்ம மாறணும். இப்போதோ இந்த குணங்கள் உள்ளவர்கள் யாருமே கிடையாதுன்றாரு. இங்க நான் அப்படிலாம் மாறிட்டேன்னா சொல்றாங்கன்னா அதெல்லாம் பொய்யின்றாரு. அந்த மாதிரி யாருமே இங்க கிடையாது. தன்னிடம் சதா கேட்டுக்கொண்டே பெறுங்கன்றாரு. நாம் உயர்ந்த பதவி பெறுவதற்கு தகுதி உள்ளவராக எதுவரை ஆகியிருக்கிறோம். இப்ப உங்களை நீங்களே கேளுங்க. நான் வந்து லட்சுமியை மணக்க ரெடியா இருக்கேனா, நான் நாராயணனை மணக்க தகுதி உள்ளவரா இருக்கிறேனா அப்படின்ட்டு நீங்க கேளுங்க. எது வரைக்கும் நான் ஆயிருக்கிறேன்ட்டு கேளுங்க. சங்கமயுகத்தை இப்ப நல்லபடியாக நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இப்ப சங்கமயுகத்தை நினைவு பண்ணுங்க. நீங்க வந்து பாபா இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறது சங்கமயுகம், அதையே ஞாபகம் இல்லை, உங்க மறந்து போறீங்க. அடிக்கடி கலியுக வாழ்க்கையில பேக்ல ஓடிடுறீங்கன்றாரு. நான் இருக்கிறது சங்கமயுகம். இப்ப நான் வந்து மர்ஜிவா பழைய பிறவில இருந்து செத்துட்டு புது பிறவி நடிச்சிட்டு இருக்கிறேன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் சங்கமயுக பிராமணர்கள், புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள்ன்றாரு. நம்மலாம் வந்து ஆத்மா உத்தமமா இப்ப ஆகக்கூடியவங்க. ஸ்ரீகிருஷ்ணர் உலகத்தின் புருஷோத்தம் இல்லையா. குழந்தைகள் அறிவார்கள், நாம் பாபாவுக்கு முன்னிலையில இப்ப உட்கார்ந்துருக்கிறோம். அதனால் இன்னும் அதிகமாகவே இப்ப படிக்கணும்ன்றாரு. படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்களும் படிங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்றாரு. கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் படிப்பதே இல்லை என்பது தெளிவாகின்றதுன்றாரு. முரளி நம்ம படிச்சாதானே மத்தவங்க சொல்ல முடியும். நம்மளே நாள் ஃபுல்லா முரளி தொடரதே இல்லைன்னா அப்புறம் எப்படி மத்தவங்க சொல்லி கொடுக்க முடியும். புத்தியில் கூட பதிவதில்லைன்றாரு. அதனால்தான் புத்தியிலையும் ஞானம் பதியறதில்லைன்றாரு. 5% கூட பதிவதில்லை. இது எப்படி ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. முரளி மட்டும் ஞாபகம் இருக்க மாட்டுது. ஆனா மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையால திட்டாங்கன்னா அந்த ஃபுல் டே அந்த வேர்டு வந்து நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா பாபா சொல்றது மட்டும் நமக்கு பதிய மாட்டுது. அதான் எப்படின்னு தெரியல, ஒரே மேஜிக்கா இருக்குது. பாபாவுடைய முரளி சுத்தமா பதிய மாட்டுது புத்தியில. நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்பது கூட நினைவிருப்பதில்லை என்றாரு. உங்களுக்கு வந்து கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நீங்க வந்து பிராமணன் ஆயிருக்கிறீங்கன்றது கூட உங்களுக்கு நினைவிருப்பதே இல்லைன்றாரு. புத்தியில் பாபாவின் நினைவு இப்ப இருக்க வேண்டும், சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம பாபாவை தான் நினைக்கணும், சக்கரத்தை சுத்தணும், 5 சொருபத்தை சுத்தணும். புரிதலோ மிகவும் சுலபமானதுன்றாரு. தன்னை ஆத்மா என உணர்ந்து இப்ப பாபாவை நினைக்கணும். அவர் அனைவரை காட்டிலும் பெரிய தந்தையா இருக்கிறார் இல்லையா. தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய விக்கிரமங்கள் இப்ப விநாசம் ஆகிரும். அவரை நினைச்சா பாவம் அழிஞ்சிரும், ஆனா அதை நினைக்க விடாம இந்த மாயா பண்ணும். ஆனா நினைங்க, எவ்வளவு நினைப்பீங்களோ ரேஸ்ல ஓடுங்கன்றாரு. நமக்கு தெரியாது, ஆனா இப்ப உலகத்துல இதே நேரம் எவ்வளவு பேர் அவரை எப்படி எல்லாம் நினைச்சு உருகி நினைக்கிறாங்களோ தெரியல. பிரியதர்ஷினிகள் ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்கள வந்து பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போவாரா, நினைக்காதவங்களை வந்து பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போவாரா. அதனால நம்ம இப்ப ரேஸ்ல ஓடணும். நாம் தான் பூஜைக்குரியவராக இப்ப இருந்தோம் இல்லையா, நாமே தான் பூஜாரி இப்ப ஆகிடலும். இந்த மந்திரம் மிக நல்லதாகுன்றாரு. அதாவது அம்ச சோகம், நான் தான் வந்து அப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். இந்த மந்திரம் கூட மிக நல்லதாகும். அவர்கள் பிறகு ஆத்மாவே தான் பரமாத்மான்ட்டு சொல்லிட்டாங்கன்றாரு. என்னென்ன சொல்கிறார்களோ அனைத்துமே இப்ப தவறாகுன்றாரு. நாம் பவித்திரமாக இருந்தோம், தூய்மையாக நம்ம இருந்தோம். 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது இப்படி ஆகிட்டோன்றார் பாபா. இப்போது நாம் திரும்பி செல்கிறோம். இன்று இங்கே இருக்கிறோம், நாளை வீட்டுக்கு செல்வோம். நாம் எல்லையற்ற தந்தையின் வீட்டுக்கு செல்வோன்றாரு. இது எல்லையற்ற நாடகம், இதெல்லாம் ஒரு டிராமான்றாரு. இதை ஏன் நம்புறீங்க? அப்படியே இந்த லைஃப் அப்படியே இதுதான் உண்மை அப்படியே நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த தேக அபிமானத்துல நிறைய தவறு மாயா வந்து தூண்டி விடுது நிறைய விஷயங்களை. அதனால பாபா வந்து சொல்றாரு, இப்ப நம்ம வீடு திரும்பணும், இது வந்து ஒரு டிராமா, அவ்வளவுதான், முடிங்க, கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வாங்க மேலன்றாரு. இது இப்போது மீண்டும் முன் போலவே நடைபெற போகிறதுன்றாரு. பாபா சொல்கிறார், தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என இப்ப உணருங்கள்ன்றாரு. இப்ப எல்லாத்தையும் மறந்துடுங்க, இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா தர்மத்தையும் மறந்துட்டு ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டு வீட்டுக்கு செல்ல இருக்கிறோம், இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள்ன்றாரு. அதான் அம்மாவோட ஸ்லோகனே தான். அதாவது இன்று இந்த கடி அந்திம் கடி அப்படி, அதாவது இந்த நொடி கடைசி நொடி,
அதாவது நான் இப்ப செத்துட்டேன்னா அவ்வளவுதானே, அப்ப நான் எவ்வளவு பாபாவை நினைக்கணும், இந்த நொடி நான் செத்துட்டேன்னா என்ன ஆகுறது, அப்ப நான் எவ்வளவு பாபாவை நினைக்கணும், நான் வந்து ரேஸ்ல ஓடணும்ட்டு அப்படி நினைச்சாங்க. அப்ப எதன் மேலேயும் நமக்கு பற்று வராது, யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டோம். பழைய என்னென்ன பழைய விரோதம் எல்லாம் வச்சிருந்தோமோ அதெல்லாம் வேணாம், எல்லாரு கூடயும் அன்பா பழகுவோம், இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்ட சண்டை போட்டு என்னத்த நம்ம வாரி கட்டிட்டு போக போறோம், நம்ம வந்து எல்லாரு கூடயும் நிம்மதியா இருப்போம் போவோம், அப்படிதான் நமக்கு தோணும். அது வந்து இந்த நொடி கடைசி நொடினா அந்த எண்ணம் வந்துடும். அததான் சொல்றாரு, இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டு வீட்டுக்கு செல்ல இருக்கிறோம், இதை உறுதியாக இப்ப நினைவு செய்யுங்கன்றாரு. நாம் ஆத்மா இதுவும் கூட நினைவு இருக்குமானால் புத்தி மூலம் முழு உலகத்தின் சந்நியாசம் ஆகிவிட்டதுன்றாரு. இது நினைச்சாலே போதும், நம்ம ஆத்மா இதுவும் கூட நினைவிருக்குமானால் புத்தி மூலம் முழு உலகத்தின் சந்நியாசமே இப்ப ஆயிடுச்சுன்றாரு. சரீரத்தின் சந்நியாசமும் ஆகிவிட்டது இல்லையா என்றால் அனைத்திலும் சந்நியாசம் இப்ப ஆகிடுச்சுன்றாரு. இப்ப உடம்பே மறந்துட்டோம், அவங்க சன்னியாசிகள் வீடதான் மறந்துட்டு போயிட்டாங்க, ஆனா நம்ம வந்து உடம்பே மறந்துட்டு போயிட்டோம். அப்ப எல்லாத்துல இருந்தும் சன்னியாசம், உலகையே நம்ம சன்னியாசம் பண்ணிட்டோன்றாரு. அந்த அடையோகிகள் ஒன்றும் முழு உலகை சன்னியாசம் செய்வதில்லை, காட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளவுதான், உலகத்தையே அவங்க சன்னியாசம் பண்றதில்ல, அவர்களுடையது அறகுறையான சன்னியாசம்ன்றாரு. நீங்களோ முழு உலகையும் இப்ப தியாகம் செய்ய வேண்டும். நம்ம பாபா என்ன சொல்றாரு, உலகத்தையே மறந்துருங்க, உலகத்துக்கு மேல பரிசுத்தாவா பாருங்க, அப்பதான் உங்களால தேவதை ஆக முடியும்ன்றாரு. நம்ம இன்னும் கீழேயே இருந்தாலும் நம்ம எங்க இந்த பரிசுத்தாவா பறக்கிறது, தன்னை தேகம் என உணர்ந்திருந்தால் பிறகு காரியமும் அது போலவே செய்யறாங்கன்றாரு. தேகதாரியம், தேக நினைவு, தன்னை தேகம்னு நினைச்சுக்கிறது, தேகதாரியின் நினைவு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தேக உணர்வுலதான் காரியங்கள் செய்வோன்றாரு. தேக அபிமானி ஆவதால் திருட்டு, பொய் பேசுவது, பாவம் செய்வது இதெல்லாம் செய்யறாங்கன்றாரு. இவை அனைத்தும் பழக்கமாகி விடுகின்றன. தேக உணர்வுல வந்துதான் இந்த திருடுறது, பொய் பேசுறது, பாவம் செய்யறதெல்லாம் பழக்கமாயிடுதுன்றாரு. சப்தமாக பேசவும் பழக்கமாகி விடுகின்றதுன்றாரு. சப்தமா பேசுறாங்களாம், சவுண்டா பேசுறாங்களாம். பிகேஸ் தான் சொல்றாரு, எனது சப்தமே அப்படிதான் வர பிறகு சொல்றாங்களாம் பாபாட்ட. ஒரு நாளில் 25-30 பாவங்களும் கூட செய்யறாங்களாம். அந்த மாதிரி பிகேஸும் இருக்கிறாங்களாம் பாபா. ஒரு நாள்லயே 25 to 30 பாவம் செய்யறாங்களாம். பொய் பேசுவதும் பாவமாகிறது இல்லையா, பொய் பேசினா கூட பாவம் தானே. பாபாட்டையே பொய் பேசினா, தர்மராஜிட்டே பொய் பேசுவீங்களா, பொய் பேசவே கூடாது, பாபாட்ட பேசக்கூடாது, மத்தவங்கள்ட்ட பேசினாலும் பரவாயில்ல, பொய் பேசுறது பாவமாகிறது இல்லையான்றாரு, பழக்கமாகி விடுறதுன்றாரு. பாபா சொல்கிறார், சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்றாரு. பாபா எப்படி சொல்றாரு பாருங்க, சவுண்டா பேசுறத குறைங்களான்றாரு, கற்றுக்கொள்ளுங்களேன்றாரு. சப்தத்தை குறைப்பதில் தாமதம் ஆவதில்லைன்றாரு. நாயை கூட வளர்க்குறாங்க என்றால் நல்லதாகி விடுகின்றது. குரங்குகள் எவ்வளவு துடுக்குத்தனமாக உள்ளன, பிறகு யாரிடமாவது சிறைப்பட்டு வளர்க்கப்பட்டால் நடனம் முதலியவனும் ஆடுகின்றன. பாபா என்ன சொல்ல வர்றாரு, பாபா சொல்றாரு, நாயெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அந்த நாய் கூட நல்லது, நாய் கூட வீட்டுல வளர்க்கும் போது நல்லதான் மாறிடுதான். குரங்கு கூட என்னடா துடுக்கா இருக்குதான், ஆனா அதையும் வளர்த்தா அது வந்து நடனம் எல்லாம் கத்துக்குதான், ஆடுதான், என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்குதான். மிருகங்களும் கூட சீர்திருத்தி விடுகின்றன. எதுக்குதான் பாபா இப்படி எல்லாம் திட்டுறாரோ தெரியல. மிருகங்களும் கூட சீர்திருத்தி விடுகின்றன, நீங்க திருந்த மாட்டீங்களான்னு கேக்குறாரு நம்மள. மிருகங்களை சீர்திருத்துபவர்கள் மனிதர்கள், மனிதர்களை சீர்திருத்துபவர் பாபா. பாபா தான் நம்மள சீர்திருத்துறாராம். பாபா சொல்கிறார், நீங்கள் மிருகங்களை போல்தான் இருக்கிறீர்கள்ன்றார். ஆக என்னையும் கூட ஏதாவது அவதாரம் வராக அவதாரம் என சொல்லிட்டு நீங்களே மிருகம் மாதிரிதான் இருக்கீங்க, அதனாலதான் என்னையும் கூட வராக அவதாரம் சொல்லிட்டீங்கன்றாரு. பண்டி அவதாரம் அது இதுன்னு எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் உள்ளனவோ அதை விடவும் கீழாக என்னை ஆக்கி விட்டீர்கள்ன்றாரு. கல்லு புத்தி மாதிரி இருந்தா கல்லு போன்ற வார்த்தைகள் தானே பேசுவாங்க, அந்த மாதிரி உங்க செயல்பாடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி என்ன ஆக்கிட்டீங்கன்றாரு. நீங்க வந்து மிருகம் மாதிரி இருக்கனால என்னையும் மிருகமா நினைச்சிட்டீங்கன்றாரு. இதையும் நீங்கள் தான் அறிவீர்கள்ன்றாரு. இப்படி எல்லாம் திட்ட முடியாது, எப்படியெல்லாம் திட்டுறாரு, ஆனா சிரிப்பு தான் வருது பாபா திட்டுறத பார்த்தா. இதையும் நீங்கள் தான் அறிவீர்கள், உலகத்திற்கு தெரியாதுன்றாரு. பின்னாளில் உங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகும், பின்னாடி உங்களுக்கு எல்லாமே காட்சியா கிடைக்கின்றாரு. எப்படி தண்டனைகள் பெறுகின்றனர் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும்ன்றாரு. எப்படியெல்லாம் தண்டனை அடையறாங்க, அதாவது தவறு பண்றவங்க எப்படிலாம் தண்டனை அடையறாங்கிறது எல்லாம் நீங்க பாப்பீங்கன்றாரு. அரைக்கல்பமாக பக்தி செய்திருக்கிறீங்க இல்லையா, இப்போது பாபா கிடைச்சிருக்கிறார். பாபா சொல்கிறார், எனது வழிமுறைப்படி நடக்கவில்லை என்றால் தண்டனை இன்னும் கூட அதிகமாகி கொண்டே போகின்றார். பாபா சொல்றாரு,
பக்தி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நான் தான் கஷ்டம்ல, இப்ப ஏன் ஸ்ரீமத் படி நடங்கலைன்னா உங்களுக்கு தண்டனை வந்து அதிகமாகுன்றாரு. அதான் 100 மடங்குன்றாருல. நீங்க நான் பிகேவா இருந்தா கூட 1 மடங்கு தான், பிகே ஆயிட்டு தப்பு பண்ணீங்கன்னா 100 மடங்குன்றாரு. அதனால் இப்போது பாவங்கள் முதலியவற்றை செய்வதை விட்டு விடுங்கன்றாரு. அந்த பழையபடி நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதை ரியலைஸும் பண்ணல, மனசாட்சி உறுத்தல, பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப லெட்டர் எழுதுறோம், திரும்ப திரும்ப திருந்த மாட்டோம்னா அப்ப வந்து நிறைய தண்டனை கிடைக்கும். அதனால இப்போது பாவம் முதலியவற்றை செய்வதை விட்டு விடுங்கள்ன்றாரு. இப்போ தன்னுடைய சார்ட் வைங்க. சார்ட் வச்சாதான் தெரியும் நம்ம என்ன செய்யறோம். நம்ம காலையில இருந்து என்ன பண்ணோம், ஃபுல் டே நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம், எல்லாமே சார்ட் வைக்கும் போது தான் தெரியும். பிறகு அதோடு கூடவே தாரணையும் வேணுன்றாரு. சார்ட் வச்சா மட்டும் போதாது, கொஞ்சம் தாரணையும் வேணுன்றாரு. யாருக்காவது புரிய வைப்பதற்கான பயிற்சியும் இப்ப வேணுன்றாரு. கண்காட்சியின் சித்திரங்கள் மீது சிந்தனையை இப்ப செலுத்துங்கன்றாரு. யாருக்கு நாம் எப்படி புரிய வைப்பது? முதல் விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். கீதையின் பகவான் யாருன்றதை புரிய வைங்க. ஞான கடலோ பதீத பாவனர் பரம்பிதா பரமாத்மா இல்லையா? இந்த தந்தை ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தை ஆவார்ன்றாரு. ஆகவே தந்தையின் அறிமுகம் வேண்டும் இல்லையா? ரிஷி முனி முதலிய யாருக்குமே தந்தையின் அறிமுகம் எல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் நேத்தின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எதுவுமே இல்லை, முதலும் முடிவும் இல்லாதவர் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டாங்க. படைப்பினுடைய முதலிடை கடைசி பற்றியும் தெரியாது. அதனால் முதல்ல இதை புரிய வைத்து பகவான் ஒருவர் தான் என்று இப்ப எழுத வையுங்கள்ன்றாரு. வேறொருவரை இருக்க முடியாதுன்றாரு. கடவுள் ஒருத்தர் தான், 2 கடவுள்லாம் கிடையாது. மனிதர்கள் தங்களை பகவான் என சொல்லிக் கொள்ளவே முடியாதுன்றாரு. நானே கடவுள்ன்ட்டு எல்லா மனுஷங்களும் சொன்னா எத்தனை கடவுள் வருவாங்க? 1000 கோடி கடவுள் வந்துருவாங்க இல்லையா? எல்லாரும் கடவுளாயிட முடியுமா அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நிச்சயம் இருக்குது, பகவான் நிராகாரராக உள்ளார். பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். அந்த நிராகார தந்தை தான் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறார். நாம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறோம், நாம் மாணவர்கள். அவர் தந்தையாக உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். ஒருவரை நினைவு செய்வோமானால் ஆசிரியர் மற்றும் குரு இருவரின் நினைவும் நமக்கு வரும். புத்தி இப்ப அலையக்கூடாது. வெறுமனே சிவன் என்று மட்டும் சொன்னால் போதாது. சிவன் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், மிக மேலான ஆசிரியராகவும் இருக்கிறார், நம்மை உடன் அழைத்து செல்பவராகவும் இருக்கிறார். அந்த ஒருவருக்கு எவ்வளவு மகிமை இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு எல்லா தர்மத்திலையும் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு மகிமை இருக்கு. அவரை தான் நினைவு செய்யணும். ஏன் இங்க இருக்கிற அந்த சோழியெல்லாம் நினைவு பண்றீங்க? சோழியல் நினைவு பண்ணா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது, சோழி மாதிரிதான் மாறுவீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைக்காதீங்க, எல்லாம் வேஸ்ட் பீஸ். அவங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா வேஸ்ட். நீங்க வந்து பாபாவை நினைங்கன்றாரு. அவரை தான் நினைவு செய்யணும். ஒரு சிலர் இவர்களோ போய் பிகேயை குருவாக்கி கொண்டுள்ளனர் என்று சொல்றாங்க. இங்க வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னா வெளியில இருக்க பக்தர்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க போய் பிகே போய் குருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களாம். நீங்கள் குருவாகவோ ஆகிறீர்கள் இல்லையா? இப்ப மாதாச குருன்னு பாபா சொல்லியிருக்காருல, அவ வந்து நீங்க கூட குருவாகிறீர்கள் இல்லையா? பிறகு உங்களை தந்தை என சொல்ல மாட்டார். நீங்க குருவாவனா இருக்கலாம், ஆனா உங்களை அப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா? தந்தை ஒருவர் தான். ஆசிரியர் குரு என சொல்வார்கள், ஆனால் தந்தை அல்ல. மூவரும் என்று பிறகு அந்த ஒரே தந்தையை தான் சொல்வார்கள். இப்ப நம்மள குருன்னு சொல்லலாம், ஆனா அப்பான்னு சொல்ல முடியுமா? ஆசிரியர் சொல்ல முடியுமா? குரு 3 பேரையும் ஒரே ஆளா சொல்ல முடியுமா? தந்தை, ஆசிரியர், குரு, நீங்க 3 எனக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த ஒரு கடவுளை தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். ஒரே ஒரு தந்தை தான் சொல்வார்கள். அவர் அனைவரை காட்டிலும் பெரிய தந்தைன்னு சொல்றாரு. இதை நல்லபடியாக இப்ப புரிய வைக்க வேண்டும். கண்காட்சியில் புரிய வைப்பதற்கான புத்தி கூட வேண்டும்ன்றாரு. ஆனால் தன்னிடம் அவ்வளவு துணிச்சல் இருப்பதாக உணர்வதே இல்லை. ஏன்னா இங்கதான் வீட்டுல புலி வெளியே எலி மாதிரிதான். நம்ம வந்து இங்க நல்லா பேசுவாங்க, கண்காட்சியில வந்து அவ்வளவு துணிச்சல் யாருக்கும் வர்றதில்லைன்றார். பெரிய பெரிய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன என்றால் நல்ல சேவையில் ஈடுபாடு கொண்ட குழந்தைகள் சென்று இப்ப சேவை செய்யணும்ன்றாரு. சேவையில ஈடுபாடு இருக்குன்னா இந்த பெரிய பெரிய கண்காட்சி எல்லாம் போய் சேவை செய்யணும். பாபா தடை சொல்வதே இல்லை. சேவையில பாபா தடையே பண்ண மாட்டார். என்னைக்குமே பாபா தடை பண்ண மாட்டாரு. மாயாதான் தடை பண்ணும் சேவை பண்றதுல. பாபா தடை பண்ணவே மாட்டாரு. எங்க வேணாலும் போங்க, எந்த சேவை வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லுவாரு. இன்னும் போக போக சாது சன்னியாசிகளுக்கும் கூட நீங்கள் ஞான பானத்தை எய்து கொண்டே இருப்பீர்கள்ன்றாரு. போக போக பாருங்களேன், சாது சன்னியாசிகள்கிட்ட கூட நீங்க வந்து ஞானத்தை புரிய வைப்பீங்கன்றாரு. எங்கே சொல்வார்கள், ஒரே புகலிடம் தான் உள்ளது, அனைவருக்கும் சத்கதி இந்த புகலிடத்தில் தான் இப்ப கிடைக்க வேண்டும்ன்றாரு. இந்த புகலிடம் அத்தகையது. நீங்கள் அனைவருக்கும் பவித்திரமாவதற்கான வழி இப்ப சொல்றீங்க. இப்ப தூய்மையாவதற்கான வழி நம்ம
சொல்றோம். ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைங்கன்னு சொல்றோம். அது எல்லாருக்கும் இங்க இருந்துதான் அந்த வழி கிடைக்குதுன்றாரு. இதுதான் ஒரே புகலிடம். பிறகு அவர்கள் ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுங்கன்றாரு. தூய்மை ஆகுறாங்க, தூய்மை ஆகல, நம்ம சொல்ல வேண்டியது கடமை, ஞானத்தை சொல்லிடணும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க அவங்க இஷ்டம். அவங்க தலைமையில அவங்க அவங்களே நல்ல புருஷார்த்தம் செய்யறாங்கன்னா தேவதை ஆகுவாங்க, செய்யலைன்னா அசுரன் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. குழந்தைகளாகி உங்களது கவனம் விசேஷமாக இப்ப சேவை மீது இருக்க வேண்டும்ன்றாரு. நம்ம கவனம் ஃபுல்லா எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது, எப்படி உலகத்தை மாத்துறது, மனசா சேவை செய்யணும், பாபாவை நினைக்கணும், இப்படிதான் நம்ம கவனம் போகணும். நம்ம மற்ற அந்த மாயா விஷயங்களை போகவே கூடாது. மாயா வந்துட்டு தான் இருக்கும், கடைசி வரைக்கும் வரும், தடை பண்ணும். ஆனா நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம மாட்டுக்கு நம்ம சேவையில கவனம் கொடுக்கணும். குழந்தைகள் புத்திசாலிகள் தாம் என்ற போதிலும் சேவை முழுமையாக செய்யவில்லை எனில் ராகு தசை பிடித்துள்ளது என பாபா புரிந்து கொள்வார். நிறைய குழந்தைகள் புத்திசாலிகளா இருக்கிறாங்களாம், ஆனாலும் சேவை செய்யலைன்னா அவங்களுக்கு ராகு தசை பிடிச்சிருக்குன்ட்டு பாபா புரிஞ்சுக்குவாராம். தசைகளோ அவர்கள் அனைவர் மீதும் சுற்றுகிறது இல்லையா, மாயாவின் நிழல் இப்ப படியுதுன்றாரு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி மாயா படியுதுன்றாரு. பிறகு 2 நாள் கழித்து அப்புறம் சரியாயிடுறாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ இது மாயால நம்மள பாபாவை நினைக்க விடாம பண்ணிருச்சு, இது மாயாதான் அப்படின்ட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகள் சேவையின் அனுபவம் பெற்று இப்ப வர வேண்டும். கண்காட்சிகளோ நடத்தி கொண்டே உள்ளனர்ன்றாரு. மனிதர்கள் ஏன் புரிந்து கொண்டு எழுதுவதில்லை? நிச்சயமாக கீதை கிருஷ்ணருடையது அல்ல, சிவபகவான் பாடியது என்று ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? நீங்க புரிய வைக்கிறதே இல்லைன்றார். சிலரோ இது மிக நன்றாக உள்ளதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. மனிதர்களுக்கு மிகவும் நன்மை செய்வது என்பதை அனைவருக்கும் இப்ப காட்ட வேண்டும்ன்றாரு. ஆனால் நானும் இந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்வேன் என்று யாருமே சொல்றதில்ல. பாபா சொல்றாரு, யாரும் பிகே ஆகிறான்னு வரவே மாட்டாங்க, கேக்குறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதான் சொல்றாரு, மனிதர்களுக்கு இது மிகவும் நன்மை செய்வது என்பதை இப்ப அனைவருக்கும் காட்ட வேண்டும்ன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேகாபிமானத்தில் சப்தமாக பேசக்கூடாது, இந்த பழக்கத்தை விட்டு விட வேண்டும். இப்ப நம்ம சைலன்ஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப அமைதியா ஆயிடணும்ன்றாரு, சத்தமா பேசக்கூடாதுன்றாரு. அதாவது இப்ப அவ்யக்த லோகத்துக்கு அவ்யக்த நிலையை நம்ம அடையறோம்னா இந்த சைகை மொழி மாதிரி ஆயிடணும். அதிகமா அந்த சத்தமா பேசுறது, சவுண்டே இருக்கக்கூடாது. சாக்கார வதனத்துலதான் சவுண்டு, அங்க அவ்யக்தத்துல சைகை மொழி, அப்புறம் பரந்தாமத்துல ஃபுல்லாவே சைலன்ஸ். அப்ப நம்ம நம்ம முன்னேற்றம் அடையறோம்னா அந்த சவுண்டே நம்ம வரக்கூடாது. ரொம்ப சத்தமா பேசுறது, கத்துறது, 4 வீட்டு கேக்குற மாதிரி கத்துறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் அவ்யக்த நிலையை நம்ம அடையலன்ட்டு. இப்ப இந்த பழக்கத்தை விட்டு விட வேண்டும்ன்றாரு. திருடுவது, பொய் பேசுறது, இவை அனைத்தும் பாவங்கள் ஆகுன்றாரு. இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்ப ஆத்மாபிமானி ஆகி இருக்க வேண்டும். ஆத்மாபிமானியா இருந்தாதான் நம்ம இந்த தவறுலாம் செய்ய மாட்டோம். அதனால இப்ப அப்படி ஆயிடுங்கன்றாரு. 2வது பாயிண்ட், மரணம் என்பது எதிரிலேயே இப்ப இருக்குதுன்ட்டாரு. எல்லாருக்குமே எப்ப டைம் வரும்னே தெரியாது, வந்துச்சுன்னா கிளம்ப வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. மரணம் என்பது எதிரிலேயே உள்ளது. அதனால் பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து இப்ப பாவனமாக ஆக வேண்டும்ன்றாரு. தூய்மை ஆகணும். பாபாவுடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய கர்மமும் இப்ப செய்யக்கூடாது. ஏன்னா 100% தண்டனைன்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. முன்னாடிலாம் கூட நம்ம ஏதோ பண்ணோம், அது நமக்கு தெரியாம பண்ணோம், தெரியாம பண்ணா கடவுள் மன்னிச்சிருவாரு. தெரிஞ்சே பண்ணோம்னா என்ன பண்ணுவாரு, தெரிஞ்சே நீ பண்ணுவியான்ட்டு வச்சு விளாசுவாரு. அதான் இனிமே 100% தண்டனைன்றதை மட்டும் அடிக்கடி ஞாபகம் வச்சுட்டு நம்ம கர்மத்துல இறங்கணும். தண்டனைகளில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான இப்ப புருஷார்த்தம் செய்ய வேண்டும்ன்றாரு. வரதானம், மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுக. ரொம்ப வித்தியாசமான வரதானமா இருக்கு இன்னைக்கு. மக்களே விரும்பக்கூடிய சபை, அந்த சபையில டிக்கெட்டை நீங்க முன்பதிவு செய்யணும், அந்த மாதிரி ஆகக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுங்கன்றாரு. எந்த ஒரு சங்கல்பமோ அல்லது சிந்தனையோ செய்றீங்க என்றால் முதலில் இந்த சிந்தனை அல்லது சங்கல்பம் பாபாவிற்கு பிடித்தமானதாக உள்ளதா என்று செக் பண்ணுங்க. இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம், சிந்தனை பண்றோம்னா இது பாபாக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி நம்ம பண்ணினுக்கிறோமே இது பாபாக்கு பிடிக்குமா அப்படின்னு செக் பண்ணுங்க. பாபாவுக்கு பிடிச்சமானதுன்னா அப்ப நல்ல சிந்தனையா இருக்கணும்.
யார் தந்தைக்கு பிடித்தமானவராக இருக்கிறார்களோ அவர்கள் மக்களுக்கு பிடித்தமானவராக தானாகவே ஆகிவிடுறாங்கன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு நமக்கு நம்மளையே பாபாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்ப நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா? பாருங்க, இது வந்து எவ்வளவு விஷயம். பாபாவுக்கும் நம்மளை பிடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் பரிவாரத்துக்கும் நம்மளை பிடிக்குமா? ஒருவேளை ஏதாவது ஒரு சங்கல்பத்தில் சுயநலம் இருக்கிறது என்றால் மனதிற்கு விருப்பமானது என்றுதான் சொல்லலாம். இப்ப நம்ம சுயநலமா ஏதோ ஒரு எண்ணம் நமக்கு இருக்குன்னா அப்ப வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்போம். அவ்வளவுதான். நமக்கு நம்மளை பிடிக்கும், அவ்வளவுதான். மத்தவங்க நம்மளெல்லாம் பிடிக்காது, பாபாவுக்கும் நம்மளை பிடிக்காது. ஏன்னா நம்ம சுயநலமா இருக்கிறோம் இல்லையா? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன். அதாவது அது பொது நலமா இல்லை, சுயநலமா இருக்குது. அதனால அது வந்து எனக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கும், பாபாவுக்கும் பிடிக்காது, மற்றவங்க பிடிக்காது. மற்றும் உலக நன்மை இருக்கிறது என்றால் மக்களுக்கு விருப்பமானதுன்னு அர்த்தம். இப்ப உலகத்துக்கே நன்மை செய்ய போறோம் நம்ம இருக்கிறோம், ஃபரிஸ்தாவாகி எல்லாரும் நல்லா இருக்கட்டும். உலகத்திலேயே யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது நமக்கு வலிக்கணும். அந்த வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்டு நான் வாடினேன் அப்படின்னு சொல்லி பாடினார். ஏதோ ஒரு பயிர் வாடிடுச்சான், இவருக்கு என்ன கவலை, அதுக்கு இவரு கவலைப்படுறாரு. அப்ப பாருங்க, அவர் எவ்வளவு வந்து ஒரு பயிருக்கு கூட கவலைப்படுறாரு. அந்த மாதிரி உலகத்துல எங்க ஒரு மூலையில ஏதோ ஒரு குழந்தை அழுவுதுன்னா கூட நமக்கு துடிக்கணும் இங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து மக்களுக்கு விருப்பமானவங்களா மாற முடியும், மற்றும் பிரபுவுக்கு விருப்பமானதுன்னு சொல்ல முடியுன்றாரு. அப்ப பாருங்க, நம்ம வந்து என்னைக்கு பொது நலமா சேவை செய்யறோமோ, உலக நன்மை செய்யறோமோ, நம்மளுடைய சங்கல்பத்துல உலக நன்மை இருக்குதோ அப்பதான் நம்ம வந்து மக்களுக்கு விருப்பமானவங்களா, பிரபுவுக்கு விருப்பமானவங்களா மாற முடியும்னு சொல்லிட்டாரு பாபா. ஏன்னா முழு உலகமே கடவுளுடைய குழந்தைகள். நான் கடவுளுடைய குழந்தை, நான் வந்து இறைவன், நான் வந்து சிவபாபாவுடைய குழந்தைனா அப்ப முழு உலகமும் சிவபாபாவுடைய குழந்தைதான் இல்லையா? அப்ப வந்து இப்ப சிவபாபா என்ன சொல்றாரு, ஜெகத் மாதாவா மாறுங்கன்றார். அப்ப உலகத்துக்கே தாயா மாறுங்கன்றார். அவர் உலகத்தந்தை, நம்ம உலகத்தாய். அவரோட குழந்தைகள்லாம் நம்மளுடைய குழந்தைகள். அப்ப எல்லார் மேலயும் ஒரே மாதிரி தானே அன்பு வரணும், அதான் கேக்குறாரு. இப்ப வந்து மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆகுவது என்றால் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை அடைவதாகுன்றாரு. இப்ப வந்து நம்ம உலகமே விரும்பக்கூடிய உலகத்துல இருக்கிற மக்களே விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆகிறதுனா எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்னா, சும்மாலாம் இருக்கக்கூடாது. சும்மா நான் அன்பு காட்டினேன் அவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது. அன்பு மட்டும் கிடையாது, லாவும் இருக்கணும், சட்டமும் இருக்கணும். சட்டம் மற்றும் ஒழுங்கு நிறைந்த ராஜ்ய அதிகாரம் ரெண்டுமே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் உலகத்துக்கே நம்மளை பிடிக்கும். மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை அடைவதாகுன்றாரு. லவ் அண்ட் லா ரெண்டுமே தான். பாபா வந்து அன்பும் கொடுக்குறாரு, அதே டைம் தர்மராஜாவும் இருக்கிறாரு. தப்புனா தப்பு தான், ஸ்ரீமத் படி தப்புனா தப்பு தான், அதை வந்து ரைட்டுன்னு பாபா வந்து ஒத்துக்க மாட்டாரு. அதனால சட்டம் மற்றும் ஒழுங்கு ரெண்டுமே நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை அப்பதான் அடைய முடியும்ன்றாரு. ஸ்லோகன், பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அனைத்தும் சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள்ன்றாரு. இப்ப பாபா பரமாத்மான்றது பாபாவுடைய துணையை நம்ம அனுபவம் செஞ்சோம்னா நம்ம எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கும், நமக்கு கஷ்டமே இருக்காது. ஏன்னா நம்ம சிவசக்தி சுரூபமா இருக்கும்போது நமக்கு நடக்கிறது எல்லாமே ஈஸியா நடக்கும், சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்றாரு. அந்த பூனைக்குட்டி வந்து சொன்னார்ல, நீங்க உலகமே அழிஞ்சாலும் அந்த பூனைக்குட்டி, அந்த அடுப்புல இருந்த பூனைக்குட்டிகள் வந்து பாதுகாப்பா இருந்துச்சுன்னா அந்த மாதிரிதான் இது. நம்ம வந்து எங்க இருந்தாலும் பாபாவுடைய துணையில இருக்கும் போது நமக்கு எல்லாமே ஈஸியா நடக்கும். அந்த மாதிரி அனுபவம் செய்வீங்க, ஈஸியா நடக்கிறத அனுபவம் செஞ்சு பாதுகாப்பா இருப்பீங்கன்றாரு. அவ்யக்த சமிஞை, இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளராகுங்கள். எவ்வாறு சிவசக்தியின் இணைந்த ரூபம் உள்ளதோ அதுபோல பாண்டவபதி மற்றும் பாண்டவர் என்பது சதா காலத்திற்கான இணைந்த ரூபமாகுன்றாரு. பாண்டவபதி யாரு? சிவபாபா. அவங்க கிருஷ்ணர் சொல்லுவாங்க, கிருஷ்ணருடைய பதி. கிருஷ்ணர் தான் வந்து பாண்டவர்களுடைய பதி. ஆனா இங்க வந்து நமக்கு சிவபாபா தான் பாண்டவபதி மற்றும் பாண்டவர்கள் வந்து பிகேஸ் என்பது சதா காலத்திற்கான இணைந்த ரூபமாகின்றார். பாண்டவபதியால் பாண்டவர்கள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. பாபாவால நம்ம எல்லாமே எதுவுமே செய்ய முடியாதான். யார் அவ்வாறு இணைந்த ரூபத்தில் எப்போதும் இருக்கிறாங்களோ அவர்கள் முன்னாள் பாப்தாதா சாக்காரத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருக்கிறார்ன்றாரு. இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி இணைந்த ரூபத்துல இங்க இருக்கிறோம்னா நமக்கு முன்னாடி பாபா இருக்கிறாராம், இங்கே இருக்கிறாராம், நம்ம முன்னாடி எல்லா சம்பந்தத்திலும் இருக்கிறாராம். நம்ம இணைஞ்சே இருந்தோம்னா
இப்ப நீங்க ஒரு ஒரு ஆபத்து நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆபத்து நேரத்துல இருக்கிறீங்க, நீங்க யாரை கூப்பிடணும்? நண்பா வான்னு கூப்பிடணும். நண்பன் சம்பந்தத்துல வந்துருவாரு. நண்பா எங்க இருக்கிற வான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க அவர் உங்க கூட இணைஞ்சு இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. நண்பன் சம்பந்தத்துல வந்துருவாரு ஹெல்ப் பண்றதுக்கு. நீங்க யூஸ் பண்ணணும். அந்த டைம்ல உங்களுக்கு அந்த நினைவு சுரூபமா நீங்க ஆகணும். அப்ப உடனே பாபா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அது மாதிரி ஒவ்வொரு சம்பந்தத்திலையும் நம்ம வந்து இப்போ ஒரு மனசு கவலையா இருக்குது, உடனே நீங்க அம்மா வாங்கன்னா பாபா கூடவே இருக்கிறாரு, அம்மாவா இருக்கிறாரு, அவர் மடியில படுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் எல்லா சம்பந்தமாவும் உங்களுக்கு அனுபவம் ஆகுன்றாரு. எங்கே அழைத்தாலும் அங்கே நொடியில் ஆஜராகிடுவார். எங்க நீங்க கூப்பிட்டாலும் வந்துட்டேன் ஹாசிர் ஹசூன்ட்டு வந்துருவாராம், வந்துட்டேன் ஜமான்ட்டு வந்துருவாராம். ஆகையினால் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறாருன்ட்டு சொல்லிடுறாங்க. இப்படி நம்ம இப்ப அனுபவம் பண்ணதான் அவங்க வந்து பக்தியில கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாருன்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம தான் சொல்லியிருப்போம் போல இருக்குது. இங்க நம்ம கூப்பிட்டாலே வந்துடுறாருல, நமக்கு ஹெல்ப் பண்றாருல. பாபா வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒன்ன விட்டா யாரும் இல்லை பாபா, நம்ம அவரை தான் கூப்பிடுறோம். அப்ப வந்துடுறாரு. வந்து யார் மூலமா ஹெல்ப் பண்றாரு? அவரே கூட நெற்றி பூர்வத்துல பிரவேசமாகி வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி களைப்பே இல்லாம நமக்கு தெரியுது, யார் செஞ்சாங்கன்னு தெரியல. அப்ப பாபா தான் செஞ்சிருப்பாருன்னு தோணுது. அப்ப நம்ம தான் வந்து சொல்லிட்டோம் கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாருன்ட்டு. அததான் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.